வாழ்த்துங்க. கர்த்தரிடத்திலே நீ கிருபை பெற்ற, நிற்பது அவருடைய கிருபை, நடப்பது அவருடைய கிருபை, பொன்னாலும் பொருளாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறிய அது அவருடைய கிருபை, புத்தாடையால அலங்கரிக்கப்பட்டிருக்கிறிய அது அவருடைய கிருபை. உனக்கு தாயும் இல்ல தகப்பனும் இல்ல, ஆனா தாயும் தகப்பனும் இருந்தும் கூட உன்னை இப்படியான ஒரு செல்வாக்கா வைக்காதபடி அவர் உன்னை வச்சிருக்கிறாரு. அது ஒரு கிருபை, அது கிருபை, அது கிருபை, அது கிருபை, 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 கிருபை. தேவனிடத்துல கிருபை. வாசித்து பாருங்க, லூக்கா 1:34-35. அதற்கு மரியாள் தேவ தூதனை நோக்கி, இது எப்படி ஆகும் புருஷனை அறியேனே என்றால், தேவ தூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமான